Welcome back to this online vocabulary builder course. இந்த வீடியோல நீங்க ஒரு காமனான physical movements பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். We'll talk about physical movements, okay? ஏற்கனவே இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அது பெட்டரா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Okay, let's get into the lesson straight away. Well, here it is. Make sure that you also watch this video till the end because இதுக்கப்புறம் ஒரு குவிஸும் இருக்கும். குவிஸ்க்கு நீங்க உங்களுடைய ஆன்சர் காமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க காமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. டெஃபினட்டா அதை நான் ஆன்சர் பண்றேன். ஸோ பிசிக்கல் மூமெண்ட்ஸ் யூஸ்வலா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வேர்டை கொடுத்து அதை மீனிங் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். இங்க ஃபர்ஸ்ட் ட்ரை அவுட் வெதர் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த ரைட் வேர்ட். அதோடைய நான் சென்டென்ஸோட மீனிங்கை கொடுத்துட்டேன், வேர்டோட மீனிங் கொடுத்துட்டேன். நீங்க எக்ஸாக்டான வேர்ட் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத பாருங்க. சோ என்னென்ன வேர்ட்ஸ் என்னென்ன phrases என்பது பார்க்கலாம். To move slowly in an unnoticed way. அதாவது யாரும் தெரியாத மாதிரி பொறுமையா நடந்து போகணும் அப்படின்னா என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கெஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. The next இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு கேஷுவலான வாக். ஸோ கேஷுவல் வாக்குக்கு நான் இன்னொரு வேர்ட் யூஸ் பண்றதா இருந்தா என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்து போறேன். நெக்ஸ்ட் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். ஐ கெஸ் இதை நிறைய அத்லீட்ஸ்க்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அந்த வேர்ட் என்பது. ஃபாஸ்டா ரன் பண்ணணும்னா அதோட என்ன வேர்ட் என்பது. The next phrase is that walk with difficulty because one leg or foot is injured. Okay, எதனா ஒரு கால் அடிபட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா நடக்கணும் அப்படின்னா என்ன வேர்டை நீங்க யூஸ் பண்ணுவீங்க? So these are all more of verbs. Okay, so இது எல்லாமே verbs in action. இது எல்லாமே so அதோட ing ஃபார்ம்லாம் கூட வரும். Okay, make sure. And another one is walk with difficulty. என்ன so மேல இருக்க walk with difficulty is for like because one leg or foot is injured. இங்க walk with difficulty or unsteady ன்னு சொல்லலாம். ஸ்டெடியா இல்லாம வாக் பண்றதுக்கு என்ன verb, அதாவது என்ன வேர்ட் என்பதை நீங்க கெஸ் பண்ண முடியுதா என்பதுதான். சோ இன்னைக்கு இந்த 5 phrases உடைய எக்ஸாக்டான வேர்ட்ஸ் என்பதை நம்ம பார்க்க போறோம். Okay, so the answers are here. There is creep. First word is creep. Creep ஓட past tense crept ன்னு சொல்லலாம். இது tiptoe அப்படின்னு சொல்லலாம். நீங்க பொறுமையா நடந்து போறது, ஓகே, இல்ல you move slowly in such a way that nobody notices. யாருமே பார்க்காத மாதிரி பொறுமையா போனோம்னா we call this verb as creep, or I can also say it as crept. Okay, past tense of creep is by the way crept. And tiptoe அப்படின்னு சொல்லலாம், tiptoe சொல்லலாம். Okay, so you walk on your toes. Okay, next is stroll. Stroll அப்படின்றது ஒரு கேஷுவலான வாக். Okay, people generally walk போறது let's go for a stroll அப்படின்னா வாங்க ஒரு கேஷுவலான வாக் போலாமே, ஒரு leisure walk ன்னு சொல்லலாம். Okay, so we call it as a stroll. The next one is sprint. Okay, sprinting is something which you run faster. Okay, you run faster for a very short distance, then you can use this word sprint. லிம்ப். இதோட பேர் லிம்புங்க. ஒரு லெக்ல அடிபட்டுடுச்சு இல்ல ஒரு ஃபுட்ல அடிபட்டுடுச்சு அப்படின்னா நீங்க இன்னொரு லெவல் நொண்டி நடக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா நடந்து போறது. we call it limping அப்படின்னு சொல்லலாம். லிம்ப் அப்படின்னு சொல்லலாம். லிம்ப் இஸ் a verb, by the way ing ஃபார்மும் வரும் limping என்பது. நெக்ஸ்ட் இஸ் stagger. Okay, stagger அப்படின்னு பாத்தீங்கன்னா again to walk or move unsteadily. so டிஃபரன்ஸ் இருக்குங்க லிம்புக்கும் ஸ்டாகருக்கும். ஸ்டாகர் என்பது பாத்தீங்கன்னா அன்ஸ்டடியா வாக் பண்றது, டிஃபிகல்ட்டியா வாக் பண்றது சேம் தான், ரெண்டுமே சேம் தான். பட் லிம்ப் என்பது நொண்டி நடக்கிறது, உங்களால் நடக்க முடியாம அடிபட்டு அடிபட்டு நொண்டி நடக்கிறது we call it limping. ஸ்டாகரிங் என்பது பொதுவாகவே நடக்க முடியல, டிஃபிகல்ட்டா இருக்கு, அன்ஸ்டடியா வாக் பண்றது அப்படின்றது, ரொம்ப ஏதோ ஒரு பெயினால வாக் பண்ண முடியல அப்படின்றது. பொதுவாக 2 காலம் உங்களுக்கு பெயின் இருக்கு, உங்களால வாக் பண்ண முடியல, இல்ல ஏதோ ஒரு காரணத்தால நீங்க அன்ஸ்டடியா வாக் பண்றீங்க அப்படின்னா you can use this word stagger. Okay, so இவ்வளவுதான் இந்த 5 வேர்ட்ஸ் நம்ம பார்த்திருந்தது. இப்ப நம்ம குவிஸ்க்கு போகலாம். எடுத்த உடனே உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க. I dash upstairs so he wouldn't know. Okay, so I dash upstairs. நான் யாருக்கும் தெரியாத மாதிரி நடக்கணும் அப்படின்னா என்ன verb யூஸ் பண்ணேன்? ஆக்சுவலி இது past tense குறிப்பிடுதுங்க. Okay, I dash upstairs so he wouldn't know. Okay, so past tense of that verb. Okay, so the answer நீங்க comment boxல டைப் பண்ணுங்க. Next is the car appeared suddenly and so I had to dash across the road. கார் திடீர்னு வந்துருச்சுங்க.
இப்போ நான் என்ன பண்ணுவேன், இமீடியட்டா வேகமா ஓடும். ஸோ வேகமா ஓடுறதுக்கு என்ன வேர்ட் நான் யூஸ் பண்ணுவேன், adjective, சாரி என்ன verb யூஸ் பண்ணுவேன் என்பதை நீங்க பிளேஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் alternative word for a casual walk. ஸோ alternative word for a casual walk-க்கு என்ன ஆன்சர் என்பதை டைப் பண்ணுங்க. Next is he was dashed because he had got hurt on his right leg. Okay, so அவர் வந்து ரைட் லெக்ல அடிபட்டுடுச்சுங்க. அதனால அவர் வந்து என்ன பண்ணாருங்க, அதோட ஆன்சர் என்னன்றது கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புறேன். எஸ். நெக்ஸ்ட் இஸ் a drunkard was dashed on the road last night. Okay, so ஒரு drunkard, ஒரு குடிகாரன் வந்து எப்படி நடந்து போயிருப்பான் என்பது. So இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Make sure that you try to understand this. Finally the meaning of the word hobble. Hobble என்பது ஒரு வேர்ட் இருக்குங்க. இந்த வேர்டோட மீனிங்கை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க இந்த வேர்ட் வந்து லைக் இதுல இருக்கக்கூடிய வேர்ட் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட், ஒரு இன்டர்சேஞ்சபிளான வேர்டுங்க. நான் ஏற்கனவே கொடுத்திருக்க வேர்ட்ல வந்து இந்த வேர்டை நீங்க வந்து கண்டுபிடிச்சு அதோட மீனிங் எதுக்கு பதிலா நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படி வந்து நீங்க ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ வெல் I'll catch you in another video with another exciting vocabulary lesson. Until then, bye bye.